அப்படி இருந்தாலும் டேய் காடா காலத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம பொண்டாட்டி யார்? என்னடா நம்ம பொண்டாட்டி? இப்ப எதுக்கு அடிச்சடிங்க? நம்ம பொண்டாட்டி அப்படின்னா உனக்கு பாதி எனக்கு பாதியா? நான் எப்ப அப்படி சொன்னேங்க? நீ ஒரு வாரம் நான் ஒரு வாரமா? அது தப்பு இல்லைங்க. இப்ப கரெக்ட். என்ன எப்படி உனக்கு பாதி எனக்கு பாதியா? எதை வச்சு நம்ம பொண்டாட்டின்னு சொன்னேன்? எப்படி வாங்க இந்த மாரியம்மன் கோயில் பாக்குறேங்க. இதன் மணிக்கூடியா கோயில் கேட்கற மணிக்கலான்னு கேட்கற மணி. ஆமா பின்னாடி பாருங்க ஒரு வீடு தெரியுதா? இருக்குது. இந்த வீடு நம்மளும் நம்புடான்னு கேட்கறோம். தச்சு போடுத பொண்ணு தச்சு கொடுக்கும் சுருப்பு சுருப்பு எடுக்கிறோம். முன்னே ஒரு டெப்பாவை பாக்குறேங்க. இது நம்ம டெப்பாவா கேட்கற மாதிரி கேட்கறோம். பாடுங்க பாடுங்க செப்புறான். இந்த லைட் பாக்குறேங்க. இது நம்ம லைட்டா கேட்கற மாதிரி. நீங்க வேற நான் வேற நினைச்சு பாத்திரப்படுந்த இல்ல அழகாம சொல்லு. நீ வேற இல்ல இல்லப்பா அதே மாதிரி மகராஜா உங்க பொண்டாட்டி வேற இல்லை, என் பொண்டாட்டி வேற. என்ன கேட்டீங்க? உன் பொண்டாட்டி வேற இல்ல என் பொண்டாட்டி வேற இல்லைங்க. நீங்க இதுக்கு எப்படி நீ இதுக்கு எப்படி நல்லா கேளுங்க. சொல்லு. எங்க அப்பனுடைய எங்க அம்மா வந்து எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டான். எப்படி? அப்பா உங்க அம்மாவை உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமா. எங்க அப்பனுடைய எங்க அம்மால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பனுடைய அம்மாவையா? அவங்களுக்கு பாட்டி இல்ல ஆகுது. பாட்டியோ தொட்டா முடியாது. அப்ப தொட்டம்மா கிளவி புருஷனாங்க. அப்படி கல்யாணம் பண்ண அப்பா கல்யாணம் பண்ணால என் பையன் இருக்கிறானே ஒரு பத்திரிகை வச்சிருப்பானா, ஒரு வெத்தலைப்பா கொடுத்திருப்பானா, இன்னொரு நம்ம கல்யாணம் பண்ண சொல்லிருப்பானா. ஏண்டா அந்த ஒரு வங்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் பழிக்கு பழி வாங்கியிருக்கிறேன். செஞ்சு தப்பா ரேட்டுங்களா? ஏய் நான் உன்னை அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கறேன். உங்க அம்மாவை உங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போது உங்ககிட்ட உனக்கு பத்திரிகை வைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ எப்படா பிறந்திருப்ப? அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் 1 வருஷம் கழிச்சு நீ பிள்ளையா பிறந்திருப்ப. ஆனால் ஒன்று, ஏய் நான் மாலை முடித்து என் தேவியாக யார் தெரியுமா?